என்னடி துரோகம் பண்ணோம்? எதுக்குடி என் புள்ளைய அநியாயமா சாகடிச்சீங்க? மௌனா, யார் அது நம்ம வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுறது? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். ஏய் ராஜபாண்டி, சங்கரபாண்டி, வெளியே வாங்கடா. சரவணா அப்பா அம்மா குரல் மாதிரி இருக்குப்பா. அவங்க எதுக்குப்பா நம்ம வீட்டு வாசல்ல சத்தம் போடுறாங்க? தெரியல, இரு என்னன்னு கேட்கலாம். மாப்பிள்ள கத்திக்கிட்டு இருக்குமே, காது கேட்கலையா? எல்லாரும் வெளியே வாங்க. வா. என்னாச்சு? ஏய் துளசி, எங்க உங்க அண்ணனும் அந்த பொண்ணையும் மறைஞ்சிருக்காங்க? சொல்லு, அவங்க எங்க மறைஞ்சிருக்காங்க? அப்படின்னா சரவண செத்து போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல அண்ணனும் பொண்ணையும் சம்பந்தப்பட்டிருக்காங்கிற உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை வீரசிங்கனா இதையெல்லாம் சொல்லிருக்கணும். இல்லனா இவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. எங்க சின்னராசு, சொல்ல போறியா இல்லையா? என்னடி அப்படி பாக்குற? என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணான்? அவனையே அவங்க அண்ணன் கொலை செஞ்சான். இவங்க சொல்றத நம்பவே முடியலையே. சரவணனை சின்ராஸ் தான் கொலை பண்ணன்னு சொல்றாங்க. ஏங்க, ஒரு பெரிய மனுஷன் மேல இப்படி பழிய போடுறீங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்லையா? பெரிய மனுஷன்? இவன் எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இவன் மனுஷனே இல்லையா? அப்புறம் எப்படியா பெரிய மனுஷன் ஆக முடியும்? என் பையன் பொண்ணிய காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல கடந்து சுயநினைவுக்கு வந்த என் பையனை சின்ராசும் பொன்னியும் சேர்ந்து இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களே, அது உனக்கு தெரியாதா? ஐயோ. ஏய் துளசி, என் பையனை சாகடிச்சது இல்லாம அவன் செத்து பணத்தையும் மறைச்சிட்டீங்களே, ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? அவனை கொன்னது இல்லாம உங்க அண்ணன் அவன் பேர்ல மாசம் மாசம் எனக்கு பணத்தையும் அனுப்பி வச்சு இத்தனை காலமா எங்களை ஏமாத்தி இருக்கீங்களே, இந்த பாவத்தை செய்ய எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்துச்சு? தொலைச்சி, என்னடி இதெல்லாம்? என் பேராட்டிய பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் உசுரோட இருக்கணுமா? இங்க பாருங்க, இத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க இங்க வந்து பிரச்சனை பண்றதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் சின்ராசு வந்தாதான் உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? என் வீட்டுல நடந்த மாதிரி இதே பிரச்சனை உன் வீட்டுல நடந்தா நீ சும்மா இருப்பியா? உன் மருமக துளசிக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குன்னு நீ நினைக்கிறியா? சின்ராசையும் பொன்னியும் தலைமறைவா வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் உங்களை நம்பி ஏமாந்துகிட்டே இருக்கிறது? மரியாதையா அந்த சின்ராசும் பொன்னியும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. இல்லன்னா உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. உண்மையாவே சின்ராசும் பொண்ணு எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கய்யா. நாங்களும் அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கய்யா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. என் பையனை வாழ விடாம பண்ணிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? ஐயோ துளசி, இங்க பாரு, என் பையனை தான் எங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. ஆனா நாங்க எங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடைசி கால காரியம் அதையாவது செய்ய விடுங்க. சின்ராஸ் அவனை எங்க புதைச்சு வச்சிருக்கான் அதை மட்டும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு கோடி புண்ணியம்மா. எங்களை பார்த்தா உனக்கு மனசு இறங்கலையா துளசி? என் பையனை எங்க புதைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுடி. கால வேணா விழற. அம்மா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் அண்ணன் சரவணனை கொலை பண்ணிருக்காது. பொன்னி அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். அதே மாதிரி உங்க பையனோட பாடி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது.
தயவு செஞ்சு எங்களை சங்கடப்படுத்தாம இங்க இருந்து போயிடுங்க. அட பாவீங்களா, என் பிள்ளைய கொன்ன பாவத்தை பண்ணதும் இல்லாம காரியம் பண்றதுக்காக என் பையனோட உடம்பையாவது கொடுங்கன்னு கேட்டு வந்தா அதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்களே, நீங்களா விளங்குவீங்களா? இப்படி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் நல்லாவே இருக்காது, உங்களுக்கு நல்ல சாவே வராது. நீங்களா நல்லா இருப்பீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கு நல்ல சாவே வராது. ஐயோ, என் பிள்ளைய கொன்னுட்டு அத மறைக்கிறதுக்காக நீங்க அனுப்புன பணத்தை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தா அது என் பிள்ளைக்கு செய்யற துரோகம் துரோகம் துரோகம். அதனால இது வரைக்கும் நீங்க அனுப்புன மொத்த பணத்தையும் எங்க நகை நட்டெல்லாம் வித்து மொத்தமா கொண்டு வந்திருக்கோம். இத வச்சுக்க. வச்சுக்க, எடுத்துட்டு போய் வச்சு நீங்க சந்தோஷமா நீங்களே இருங்க. வச்சுக்கங்க. ஏன் துளசி, நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு இறக்கமே இல்லையாடி? என் பிள்ளை எங்க புதைச்சு வச்சிருக்கன்னு சொல்லுடி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொல்லுடி சொல்லுடி, பாதகத்தி சொல்லுடி. ஏங்க இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கால, அப்புறம் ஏங்க ஊர்ல எல்லாரும் முன்னாடி இப்படி வந்து கத்திக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. சின்ராஸ் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு தலைமறைவா இருக்காரு, நம்பவே முடியலப்பா. அவங்களே எவ்வளவு பெரிய பிரச்சனையோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தலைவிதி. ஐயோ, தலையெழுத்து. வாங்க, வாங்க, போய் நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாம் பிரச்சனையை பார்க்க போதுங்களோ. என் வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. போங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம். ஐயோ, சரவணா, நீ பொன்னி கையால செத்து சின்ராஸ் கையால மண்ணுக்குள்ள புதஞ்சி என் கையால தோண்டப்பட்டு மண்ணை விட்டு வெளியே வந்து இப்ப யாருக்கும் தெரியாம பொட்டிக்குள்ள ரகசியமா இருக்க. என்ன மன்னிச்சிரு சரவணா. நீ இப்ப பூமிக்குள்ளேயும் போக முடியாம மேலையும் போக முடியாம நான் உன்னை பெட்டிக்குள்ளேயே அடைச்சு வச்சிட்டேன். என்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருக்கியாடா. பாவண்டா நீ. உனக்கு வாழும் போதும் நிம்மதி இல்ல, செத்த பிறகும் நிம்மதி இல்ல. வாழும் போதே உன் காதலி பொன்னி உன்னை விட்டுட்டு அந்த சின்ராச கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. செத்ததுக்கு அப்புறம் அவ நிம்மதியா சின்ராசோட தனியா குடும்பம் நடத்தவே போயிட்டா. ஆனா பாவம் நீதான் எதுவும் தெரியாம பெட்டிக்குள்ளேயே முடங்கி கிடக்குற. டேய், ஆனால் நீ கொஞ்சம்